Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா PGTRB 2021 மேத்தமேட்டிக்ஸ் அதில் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நாம் 4 வீடியோஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது 5th வீடியோ பார்ட் 5. இன்றைக்கு நாம் பார்க்குறது வந்து ஸ்கியூனஸ் கர்டசிஸ், அதை பற்றி ரெண்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து எல்லா வீடியோலையும் கண்டினியூஸாக பிகினிங்லேருந்து சிலபஸை கவர் பண்ணிட்டு வரோம். மேபி நீங்கள் பார்க்கலன்னா அந்த பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக இந்த யூனிட் வந்து உங்களுக்கு தரவாகும். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் தட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்பூட்டும் கணிதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் லைனும் நம்மளோட வீடியோவில் இருக்கவே இருக்காது. கண்டென்ட் ஃபுல்லாகவே எது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணுமோ அதை மட்டும் தான் நம்ம செலக்டிவாக கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ், இது நம்ம இருக்கிற என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம சம்ஸ் போட்டிருப்போம். அதே சமயம் உங்களுக்கு ரிவிஷனுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம சம்ஸும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளோட சேனலில் உள்ள ப்ளஸ்ஸே. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பியர்சன்ஸ் பீட்டா அண்ட் காமா கோஎஃபிஷியன்ஸ். ஆல்ஃபா பீட்டா காமாலாம் தெரியும் இல்லைங்களா? அதில் இது வந்து பீட்டா அண்ட் காமா இருக்கும். based upon the first 4 moments. நேற்று நம்ம மூமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்க, நேற்று வீடியோ மூமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? μ1 μ2 μ3 μ4 அதுக்கெலாம் ஃபார்முலாஸ் கூட பார்த்துருந்தோம். ஓகே, அந்த 4 மூமெண்ட்ஸ் கால் பியர்சன் டிஃபைன் த 4 கோஎஃபிஷியன்ஸ். அந்த 4 மூமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி கால் பியர்சன் அப்படிங்கிறவர் வந்து 4 கோஎஃபிஷியன்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? β1 γ1 β2 γ2. β1 is equal to μ3 square by μ2 cube. β1 is equal to μ3 square by μ2 cube. Gamma1 is equal to plus β1. It's very important thing. Positive β1. ஓகேங்களா? அதான் மெயின் திங். plus β1. β2 is equal to μ4 by μ2 square. ஓகேங்களா? equal to μ4 by sigma power 4. நமக்கு μ2னா sigma ஸ்கொயர்னு தெரியும். sigma ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் sigma power 4 இல்லைங்களா? அதனால தான் μ4 by sigma power 4னு போட்டிருக்கோம். gamma2 is equal to β2 minus 3. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இது நீங்கள் கண்டிப்பாக இந்த கால் பியர்சனோட அந்த கோஎஃபிஷியன்ஸ் β1 γ1 வேல்யூவும் β2 γ2 வேல்யூவும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா? தென் இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதை வச்சு நமக்கு கொஷினில் கேட்பாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நமக்கு நிறைய ட்ரூவா ஃபால்ஸா, விச் ஒன் இஸ் கரெக்ட், விச் ஒன் இஸ் ராங், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். β2 மைனஸ் β1 மைனஸ் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? β2 வந்து மைனஸ் β1 மைனஸ் 1 போட்டால் கூட 0 விட கிரேட்டராக இருக்கும். β2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1, β2 கிரேட்டர் தென் 1 ஃபார் டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஜென்ரலாக வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 தான். discrete distribution இருந்துச்சுன்னா greater than 1. These coefficients are pure numbers and independent of units of measurements. Independent dependent, it is independent. ஓகேங்களா? Okay. Now we are going to see the skewness. What is skewness? A distribution is said to be skewed if mean not is equal to median not is equal to mode. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கியூடாக இருந்துச்சுன்னா மெயின் மீடியன் மோட் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏதோ ஒன்றுக்கு நம்ம ஈக்குவல்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? எஸ், வெயிட், we will see. Quartiles are not equidistant from median. இதே ஸ்கியூனஸாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் மீடியன் மோட் ஈக்குவலாக இருக்காது. குவார்டைல் டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவிடிஸ்டன்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்காது. மீடியன் மைனஸ் q1 நாட் இஸ் ஈக்குவல் டு q3 மைனஸ் மீடியன். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட. எதில் நாம் ஈக்குவலாக இருக்குன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் வந்துருச்சா? எஸ், இன் சிமெட்ரிக் குவார்டைல்ஸ் ஆர் ஈக்குவிடிஸ்டன்ட் ஃப்ரம் மீடியன். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி நாம் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். The curve drawn is not symmetrical but stretched more to one side than the other side. ஓகேங்களா? ஓகே, ரிமார்க்ஸ் போகலாம். Skewness means lack of symmetry. Skewness means lack of symmetry. It gives an idea about the shape of curve. அந்த curve எப்படி இருக்குன்ற அந்த ஐடியா பற்றி கொடுக்கறது வந்து skewness தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் skewness.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு தரோ இட். கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, மறுபடியும் ரீட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே மெமரைஸ் ஆகிடும். எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியும். ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மீடியன், மீன் மைனஸ் மோட் ரெண்டுமே போடலாம். ஓகேங்களா, ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 plus Q1 minus 2 median. ஓகேங்களா, கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோட் பை சிக்மா. இதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொடுப்பாங்க. ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into மீன் மைனஸ் மீடியன் பை சிக்மா. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி படித்த ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது எல்லாமே வந்திருக்கு. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 into மீன் மைனஸ் மீடியன் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே படிச்சிட்டோம் இல்லைங்களா. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் வெரி வெரி ஈஸி. ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம ஃபார்முலா தரவு பண்ணிடலாம். Then Bowley's coefficient of skewness. இந்த ஸ்கியூனஸ்க்கும் இந்த ஸ்கியூனஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து ஜென்ரலாக இது மட்டும் தான் இருக்கும், நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கும். இங்கே டினாமினேட்டர்லேயே நோட்டேஷன் வரும். ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Bowley's coefficient of skewnessனா ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 plus Q1 minus 2 median by Q3 minus Q1. It's also known as quartile coefficient of skewness. இந்த Bowley's coefficient of skewness இன்னொரு நேம் என்ன, quartile coefficient of skewness. ஓகேங்களா, இந்த மாதிரி குவார்டைல் இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடுவோம், பின்னாடி பார்க்கலாம். அதனால இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு தரோ இட். ஓகேங்களா, ஜென்ரலாக குவார்டைல் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. Q3 plus Q1 minus 2 median by Q3 minus Q1. ஓகேவா, பேஸ்ட் அப்பான் மூமெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் β1 β2 plus 3 by 2 into 5 β2 minus 6 β1 minus 9. மெமரைஸ் வெல், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, now we are going to see the properties. லிமிட்ஸ் ஃபார் கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஒவ்வொன்றுக்கும் லிமிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதில் கால் பியர்சனோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து ஸ்கியூனஸ் என்னது லிமிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இட் மீன்ஸ் -3 less than or equal to ஸ்கியூனஸ் less than or equal to 3. ஓகேங்களா, in practice these limits are rarely attained. Skewness is positive if mean greater than mode or mean greater than median. Skewness is negative if mean less than mode or mean less than median. ஓகேங்களா, the limits for Bowley's coefficient of skewness is plus or minus 1. இங்கே பார்த்தீங்கல்ல கால் பியர்சனோட ஸ்கியூனஸ் வந்து plus or minus 3 லிமிட்டு. பட் Bowley's coefficient of skewnessக்கு வந்து plus or minus 1. -1 less than or equal to skewness less than or equal to 1. ஓகேங்களா, இங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். If skewness is equal to 1, Q1 is equal to median. If skewness is equal to -1, Q3 is equal to median. If skewness is equal to 0, Q3 minus median is equal to median minus Q1. ஓகேங்களா, ஏன்னா அப்படி தான் நம்ம சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ +1னா இந்த மாதிரி இருக்கும், -1னா எப்படி இருக்கும், 0னா இந்த மாதிரி இருக்கும். For a symmetrical distribution, median is equidistant from the lower and upper quartiles. ஓகேங்களா, skewness greater than 0னா Q3 minus median greater than median minus Q1. That is Q3 plus Q1. இந்த பக்கம் மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக வந்துடும். Q3 plus Q1 greater than 2 median. இதே skewness less than 0னா 0 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா Q3 minus median less than median minus Q1. Therefore Q3 plus Q1 less than 2 median. ஓகேங்களா, for the skewness upon moments வச்சு பார்த்தோம் அப்படின்னா skewness is equal to 0னா β1 is equal to 0. It's also important one word. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு skewness இவ்வளோ தான். Now we are going to see kurtosis. Kurtosis enables us to have an idea about flatness and peakedness of the curve. நம்ம ஸ்கியூனஸ்க்கு எதுக்கான ஐடியான்னு சொன்னால் ஷேப் ஆஃப் த கர்வ்னு ஜென்ரலாக பார்த்தோம் இல்லைங்களா. கர்டசிஸ் அப்படின்னா அந்த கர்வ் எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை ரொம்ப பீக்காக இருக்கா அப்படின்றத பற்றி ஐடியா கொடுக்குறதா வந்து கர்டசிஸ். ஓகேங்களா, இதுலேயும் அதே கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும், β2, γ2, β1, γ1லாம். Gamma2 is equal to beta2 minus 3. It's also very important one word. Gamma2 is equal to beta2 minus 3. It means beta2 நமக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லைங்களா, μ4 by μ2 square minus 3. ஓகேங்களா, beta2 இடத்துல அந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். Carl Pearson called this as the convexity of the curve. ஓகேங்களா, ஓகே, கர்டசிஸ்க்கு ஒரு டயக்ராம் பாருங்கள்.
இதுதான் இப்படி லைன் இருக்குது அப்படின்னா இது வந்து பாருங்களேன், இது எப்படி இருக்குது, ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கா, பயங்கர பீக்காக போயிருக்கு இல்லையா, ரொம்ப உயரமாக போயிருக்கா, இதுக்கு பேர் லெப்டோகர்டிக். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், இது கொண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி நேராக வந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லை ரொம்ப பீக்காகவும் இல்லை, ஆவரேஜாக இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் மெசோகர்டிக். இந்த தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கீழே குமிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இது வந்து பிளாட்டிகர்டிக். ஸோ ஹை பீக்காக இருந்துச்சுன்னா லெப்டோகர்டிக், ஃபுல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பிளாட்டிகர்டிக், மீடியமாக இருந்துச்சுன்னா அது மெசோகர்டிக். 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நார்மல் கர்வ், இட் இஸ் மெசோகர்டிக். இதுக்கு என்ன ரூல்ஸ்லாம் பார்க்கலாம். A curve which is neither flat nor peakedness, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது ரொம்ப பீக்காகவும் இருக்காது, அதனால neither flat nor peakednessனு கொடுத்துட்டாங்க, இஸ் கால்டு மெசோகர்டிக் கர்வ். If a curve is mesokartic, என்ன ரூல் 2 இருக்கணும், β2 is equal to 3, gamma is equal to 0. It's very important. மெசோகர்டிக்னா β2 ஓட வேல்யூ 3ஆக இருக்கும், காமாவோட வேல்யூ 0வாக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இட் இஸ் gamma 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாட்டிகர்டிக் கர்வ். பிளாட்டிகர்டிக் கர்வ்னா இந்த இடத்துல நாம் அதை மென்ஷன் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் gamma, இட் இஸ் gamma 2. ஓகேங்களா. gamma 2 is equal to 0. நெக்ஸ்ட்டு பிளாட்டிகர்டிக்னா நம்ம சொல்லிட்டோம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லுங்களா, வேணா நீங்கள் ஒரு க்ளூ வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது பிளாட்டிகர்டிக். ஓகேவா. ஸோ எ கர்வ் விச் இஸ் ஃப்ளாட்டாக தென் நார்மலை விட ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பிளாட்டிகர்டிக். இதுக்கு என்ன அர்த்தம், எ கர்வ் இஸ் பிளாட்டிகர்டிக் இஃப் β2 less than 3. அங்கே ஈக்குவல் டு 3, இங்கே 3ஐ விட சின்னதாக இருக்கும். ஓகேவா, பிளாட்டினாலே ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அப்போ சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அப்போ less than 3, gamma 2 less than 0. ஓகேங்களா. அப்போ லெப்டோகர்டிக்னா நீங்களே என்ன முடிவு பண்ணியிருப்பீங்களே, எ கர்வ் விச் இஸ் மோர் பீக்ட்னஸ் தென் த நார்மலோட ரொம்ப உயரமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் லெப்டோகர்டிக். எ கர்வ் இஸ் லெப்டோகர்டிக் இஃப் β2 greater than 3, 3ஐ விட பெருசாக இருக்கணும், gamma 2 greater than 0. ஓகேவா. ஸோ நார்மல் கர்வ் மெசோகர்டிக்னா β2 equal to 0, gamma 2 equal to 0. பிளாட்டிகர்டிக்னா ரெண்டுமே less than 3 less than 0, லெப்டோகர்டிக்னா greater than 3 greater than 0. ஓகேங்களா. இது வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். நாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா. டு மெஷர் ஃப்ளாட்னஸ் ஆர் பீக்ட்னஸ் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ளாட்னஸை பற்றியோ பீக்ட்னஸ் பற்றியோ பேசுறதுனா அது எது, ஸ்கியூனஸா, கர்டசிஸா, மூமெண்ட்ஸா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா, இட்ஸ் நத்திங் பட் கர்டசிஸ் இல்லைங்களா. சும்மா அந்த ஷேப் ஆஃப் த கர்வ் அப்படின்னா இட் இஸ் ஸ்கியூனஸ். ஓகேவா. கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அல்லது மீன் மைனஸ் மீடியன் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தோம் இல்லை. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அங்கே வந்து சிக்மான்னு வந்துருந்துச்சு, அதுதான் எங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். In a distribution β2 greater than 3, இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டி, greater than 3, gamma 2 greater than 3, பெருசாக இருந்துச்சுன்னா என்னது லெப்டோகர்டிக், இதே less than 3னா பிளாட்டிகர்டிக், equal to 3னா மெசோகர்டிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட், for a symmetrical distribution the standard deviation is 5 and β2 is equal to 3, mu4 is equal to ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. பீட்டடுக்குரிய ஃபார்முலா சொல்லி பார்ப்போமா. எஸ், சே வித் மீ, mu4 by mu2 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ பீட்டடு ஃபார்முலா என்ன, mu4 by mu2 ஸ்கொயர். அப்போ mu4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யூ ஜஸ்ட் கீப் இட் தேர். by mu2, வாட் இஸ் mu2? mu2 எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னா, எங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்களா, அது வந்து சிக்மா ஸ்கொயர் தான் mu2 இல்லைங்களா. அப்போ சிக்மா ஸ்கொயர்னா என்ன எடுத்து 5 தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். mu2 அப்படின்னா சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்றது சிக்மா, அப்போ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு mu2 வேல்யூ கிடைச்சா இட் இஸ் 25. அப்போ mu2 ஸ்கொயர்னா இங்கே நீங்கள் 25 ஸ்கொயர் போடுவீங்க. தென் யூ ஹேவ் டு கிராஸ் மல்டிப்ளை வித் திஸ் 3. அப்போ 625 into 3 இட் இஸ் 1875. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இதெல்லாம் ரிப்பீட்டட் சம்மு. நெக்ஸ்ட்டு, the Call-Pearson's coefficient of skewness lies between, நம்ம பார்த்தோம்ல லிமிட் ஆஃப் கால் பியர்சன் என்ன பார்த்தோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பார்த்தோமா. ஸோ -3 and +3, -1 and +1 எதுக்கு வரும், எஸ் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த லிமிட்ஸ்லாம். ஃபார் அ பிளாட்டிகர்டிக் கர்வ் which one of the following is wrong? β2 less than 3 இது கரெக்ட், mu4 less than 3 sigma 4 இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். gamma 2 less than 0 இதுவும் கரெக்ட், mu3 ஸ்கொயர் less than mu2 cube
இதுதான் என்னன்னா wrong. ஆக்சுவலாக இது வந்து μ3 ஸ்கொயர் இந்த பக்கம் பை μ2 கியூப் வந்துச்சுன்னா இது வந்து பீட்டா 1ஓட வேல்யூ இல்லைங்களா. நம்ம பீட்டா 2 பீட்டா 1க்கு ஃபார்முலா பார்த்தோம் இல்லை, பீட்டா 1 தான் வந்து μ3 ஸ்கொயர் பை μ2 கியூப்னு வரும். அதனால இது பீட்டா 1ஓட கம்பேர் பண்ணால் இட் இஸ் ராங். இது வந்து ஆக்சுவலாக கரெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன வரும், μ4 பை μ2 ஸ்கொயரா, μ2 ஸ்கொயர்னால சிக்மா பவர் 4நால ஒன்று தானே, அதனால பி கரெக்ட், இதுதான் தப்பு. ஓகேங்களா. ஓகே, இது மூணுமே பீட்டா 2வை பற்றி வருது, பட் இது வந்து பீட்டா 1 கம்பேர் பண்ணிக்கா, திஸ் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன், the value of the third cumulant. நாம பார்த்தோமா third cumulant, இதை பற்றி நாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. μ2 is equal to μ3, அந்த குமுலண்ட்டையும் மொமெண்ட்டையும் கம்பேர் பண்ணோம். அப்போ third cumulant is equal to μ3. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட், Carl Pearson's coefficient of skewness of a distribution is 0.32. Its mean is 29.6 and standard deviation is 6.5. The mode of the distribution. Option 4 கொடுத்துருக்காங்க. ஸ்கியூனஸ்க்கு நான் சொன்னேன் குவார்டைல வச்சு, இந்த இடத்துல பாருங்க குவார்டைல வச்சு வந்துச்சுனால நம்ம என்ன சொன்னோம், ஃபார்முலா ஸ்கியூனஸ், அதாவது இங்கே கால் பியர்சனோட ஸ்கியூனஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்குரிய ஃபார்முலா ரெண்டு பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா மீன் மைனஸ் மோட் பை சிக்மா, இன்னொன்று மீன் மைனஸ் மீடியன் பை சிக்மா. இந்த இடத்துல மோட் கொஸ்டின் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம், மீன் மைனஸ் மோட் பை சிக்மா. இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கியூனஸ் ஆன்சர் கொடுத்துட்டாங்க 0.32ன்னு, மீன் கொடுத்துட்டாங்க 29.6, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா 6.5 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸ்கியூனஸ்ன்ற இடத்துல 0.32 போடுவீங்க, மீன் வந்து 29.6 மைனஸ் மோட் we need to find, அப்போ you just keep it m1 போட்டுக்கோங்க, பை இங்கே சிக்மா 6.5 போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னு இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் இந்த மோட் அந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி இந்த பக்கம் சப்ராக்ஷனில் வரும். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங் யூ காட் 27.52. இந்த சம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு தரவு திஸ் ஃபார்முலா, ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோட் பை சிக்மா. அந்த வேல்யூஸை அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, in a distribution the coefficient of skewness based upon the quartiles is 0.6. ஓகேவா, இங்கே தான் நம்ம முதல்ல பார்த்தது வருது. If the sum of the upper and lower quantities is 100 and median is 38, then the values of upper and lower quantities. upper and lower na q1 q3 values கேட்டிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, skewness கொடுத்துட்டாங்க 0.6ன்னு, அப்புறம் sum of upper and lower அப்படின்னா q1ஐயும் q3ஐயும் ஆட் பண்ணால் 100ன்னு கொடுத்துட்டாங்க, மீடியன் 38ன்னு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் குவார்டைல வச்சு ஸ்கியூனஸ் வந்துச்சுனாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா பவ்லீஸோட அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் த ஃபார்முலா, எஸ் சே ஒன் டைம், q3 plus q1 minus 2 மீடியன் பை q3 minus q1 இல்லைங்களா. அந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ குவார்டைல வச்சு ஸ்கியூனஸ், அங்கே பவுலி நாங்கள் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா, பட் குவார்டைல வச்சு வந்துச்சுனாலே இந்த ஃபார்முலா தான். ஓகேவா. அப்போ இங்கே பாருங்க q3 plus q1 இடத்துல 100 போடுவோம், மைனஸ் 2 இன்ட்டு மீடியன் வந்து 38 பை q3 மைனஸ் q1 நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு ஆன்சர் 0.6. அப்போ இது ரெண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 2 இன்ட்டு 38 76, இங்கே q3 மைனஸ் q1 இஸ் ஈக்குவல் டு 0.6ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இதை அந்த பக்கம் எட்டு போயிருங்க, அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 24 பை 0.6னா 40. ஓகேவா. அப்போ q3 மைனஸ் q1 இஸ் ஈக்குவல் டு 40. ஆல்ரெடி நமக்கு q3 ப்ளஸ் q1 இஸ் ஈக்குவல் டு 100ன்னு தெரியும். இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா q3க்கு 17 கிடைக்குது. அப்போ q3 17ஆலே 100லேருந்து சப்ராக்ட் பண்ணால் q1 வந்து 30 தான் இல்லைங்களா. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 40 வருது. அப்போ q3 இஸ் ஈக்குவல் டு 70, q1 இஸ் ஈக்குவல் டு 30. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் 30-70யும் இருக்குது, 70-30யும் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது அப்பர் அண்ட் லோயர். நாம் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு q1 30 q3 70, அப்போ 30,17 போட்டால் மார்க்கு போச்சு. ஓகேவா. அதனால தான் கொஸ்டினில் நூக் அண்ட் கார்னர் நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணணும். அப்பருக்கு அப்புறம் லோயர் கேட்டிருக்கனால 70க்கு அப்புறம் தான் 30 வரணும். ஓகேங்களா. இதை வச்சே நம்மளால் செக் பண்ண முடியுமானா முடியாது, ஏன்னா எதை ஆட் பண்ணாலும் 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A collection of 13 terms are in arithmetic progression, அதாவது AP, with common difference as 8. If the average of their collection is 73, then the smallest number in this collection. ஓகேவா. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மும் முக்கியம் தான். இதே மாதிரி டைப்ஸில் APGP வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 13 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கிவனில் n வந்து 13, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் d வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் x பார் வந்து 73ன்னு கொடுத்துட்டாங்க,
the smallest number அப்படினா என்ன அர்த்தம்? அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல a அதானே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர், அதான் இங்க क्वेश्चனா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? AP ல ஆக்சுவலா நமக்கு எப்படி இருக்கும் டேர்ம்ஸ்? ஃபர்ஸ்ட் a இருக்கும், அதுக்கப்புறம் அந்த a வோட d சேரும், அப்புறம் a + 2d இப்படி தானே போகும் இல்லைங்களா? பட் இங்க ஆவரேஜ்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? summation x by n இல்லைங்களா? அப்பனா sum of all the items by number of terms இல்லையா? அப்போ sum of all the itemsனா a போடுவீங்க, a + d, a + 2d, a + 3d, அது வரைக்கும் எது வரைக்கும் போகும்? a + 12d வரைக்கும் போகும். அதனால தான் a + n - 1d போட்டிருக்கோம். by 13 is equal to 73 இல்லையா? இதான வந்து ஆவரேஜ்க்குரிய கால்குலேஷன். summation x by n is equal to x bar இல்லைங்களா? அந்த மாதிரி எழுதிட்டோம். அப்போ இங்கே a வந்து 13 இருக்கும் இல்லையா? அதனால 13 ஏன்னு போட்டாச்சு. இங்கே வந்து பாருங்க d இருக்கும், அப்புறம் 2d, அப்புறம் 3d till 12d வரைக்கும் வரும் இல்லைங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா d காமனாக வச்சுட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே நான் நோட் போட்டிருக்கேன் பாருங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 by 2 இல்லையா? 1 2 3நாவே என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸா? அப்போ அதெல்லாம் சம் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோன்னா அதுக்குரிய ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. அதுதான் நம்ம இந்த இடத்துல அப்ளையே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிறோம் 13a ப்ளஸ் ஸோ 1 + 2 + ஸோ அந்த இடத்துல இந்த 1 + 2 + 12 இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? n into n plus 1 by 2 போடுறோம். பட் இந்த இடத்துல n-ன்றது 12, அதனால் 12 into 13 by 2 into d வந்து 8 by 13 is equal to 73. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் ஒரு 13 இங்கேயும் ஒரு 13 காமனாக இருக்கலாம், நம்ம வெளியே எடுத்துடுறோம். a + 6 into இங்கே இருக்கிற 8 ஓகேவா? by 13 is equal to 73. இதுவும் என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. அப்போ a + 48 8 6 are 48 is equal to 73. இதற்கு போய் சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 25னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதை நல்லா கால்குலேஷனை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இப்போ நம்மளோட ரிவிஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? மாடல் சம்ஸ் பார்ப்போம். நம்மளோட வீடியோவை பொறுத்தளவு நீங்கள் அப்போவே நீங்களே என்ன பண்ணுவீங்க? நல்லா அந்த கண்டென்ட்டை தரவு பண்ணிடுவீங்க. அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு நாம் ஒரு 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். The average salary of male employees in a firm was rupees 5,200 and that of females rupees 4,200. The mean salary of all the employees was rupees 5,000. The percentage of male employees was. இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அதை நீங்கள் தரவு பண்ணி தான் கண்டிப்பாக இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ 60%, B 40%, C 80%, D 20%. Say the answer in the comment box. ஓகேங்களா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். If beta 2 is equal to 1.5, then the curve is beta 2 ஓட வேல்யூ 1.5 இருந்துச்சுன்னா which type it is? Mesocortica, platycortica, leptocortica? None of these. Next question. 5 numbers are in geometric progression, அதாவது GP, with common ratio 3. If the mean of these 5 numbers is 48.4, then the least of these 5 numbers is. ஓகேங்களா? நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் அங்கே AP இங்கே GP. திங்க் பண்ணி போடுங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் 2 2, ஆப்ஷன் சி 5. நெக்ஸ்ட் none of these. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். The limits of Bowley's coefficient of skewness is -1, -1, -3, -3, 0, -1, 0, -3. Check the answer. Say the answer. Next question. The standard deviation of the symmetrical distribution is 5. If the curve is mesocortic, then the fourth moment about mean is. ஓகேங்களா? ஈஸி தான், திங்க் பண்ணால் போடலாம். ஆப்ஷன் ஏ 1785, B 1875, C less than 1875, D ஆப்ஷன் D வந்து greater than 1875. ஓகேங்களா? எது கரெக்டான ஆன்சரோ அது நீங்கள் சொல்லுங்கள். Next question. Which one of the following is not correct? ஓகேங்களா? First option beta 2 greater than or equal to 1. Second option beta 2 minus beta 1 greater than or equal to 1. Third option beta 1 greater than or equal to beta 2 minus 1. Fourth option beta 2 minus gamma 2 is equal to 3. Next question. In a frequency distribution, the first 3 quartiles are 30, 38 and 70. The Bowley's coefficient of skewness is. ஓகேங்களா? மூணும் கொடுத்துட்டாங்க. குவார்டைல்ஸ் Q1, Q2, Q3 கொடுத்துட்டு Bowley's coefficient of skewness கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்
First A 0.6, B 0.8, C 0.3, D none of these. Next question, for a mesocurtic curve the variance is option A mu 4 by 3, option B square root of mu 4 by 3, option C mu 4 by 3 whole power 1 by 4, option C none of these. ஓகேங்களா, இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கத்த போர்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே நம்ம சிலபஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது என்னென்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டில் இது வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக 5th வீடியோ, இதுக்கு முன்னாடி இருக்க 4th வீடியோஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே அப்படியே கவர் ஆகும். ஓகேங்களா, நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த யூனிட்க்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். பின்னாடி கொடுத்துருக்க நாம் சால்வ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸையும் பாருங்கள். இந்த ட்ரை தீஸ் பார்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த யூனிட் வந்து தரவாகும். கண்டிப்பாக எப்படி சம் கேட்டால் போட வரும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ட்ரிக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய இருக்கும், அதுக்கும் நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாத்தினாலையும் பே பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் வந்து நம்மளால் படிக்க முடியாது, அதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து நமக்கு அவ்வளோவா கிடைக்காது இல்லைங்களா. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ். அதனால் நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட களிப்பூட்டும் கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.